திராவிட நெருப்பு டெல்லி வரை எரிகிறது. துணை முதல்வர் உதயநிதி. உதிரி கட்சியாக இருக்கக்கூட அதிமுகவுக்கு தகுதி இல்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழில் பாடி வசீகரித்த இளம் எம்எல்ஏ. விஜய்க்கு அரசியல் அட்வைஸ் கொடுத்த நடிகை ரோஜா. ரிலீஸுக்கு முன்பே ரூபாய் 325 கோடி ஈட்டிய விஜயின் ஜனநாயகன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. புதிய கட்சி தொடங்கியோருக்கு வரலாறு இல்லை என்று விஜயை மறைமுகமாக துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு வரலாறு உள்ளதாக கூறிய அவர் 2026 தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட நெருப்புதான் டெல்லி வரை எரிகிறது என்ற உதயநிதி, டெல்லியில் திமுக தான் எதிர்க்கட்சி என்பதால் எஸ்ஐஆர் மூலம் பாஜக தமிழகத்தை ஒடுக்க பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் அவர். எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் எஸ்ஐஆருக்கு ஆதரவாக கூச்சமே இல்லாமல் அதிமுக சுப்ரீம் கோர்ட்டை நாடியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியை டெல்லியில் அடமானம் வைத்துவிட்டு எஸ்ஐஆர் தொடர்பான நிபந்தனைகளை அதிமுக ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். அதிமுகவிற்கு எதிர்க்கட்சியாக மட்டுமல்ல உதிரி கட்சியாக இருக்கக்கூடிய தகுதி இல்லை என்றும் முதல்வர் கடுமையாக சாடியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பியுள்ளார் பாஜகவின் மைதிலி தாக்கூர். பீகாரின் இளம் எம்எல்ஏவான அவர் சிறந்த நாட்டுப்புற பாடகையும் கூட. தனது வசீகர குரலில் டி இமான் இசையில் வெளியான கண்ணான கண்ணே பாடலை பாடியிருக்கும் அழகிய பழைய வீடியோ ஒன்று தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. தமிழில் அவரின் உச்சரிப்பு அவ்வளவு அழகாக இருக்கிறது.
சாதிக்க வேண்டும் என்றால் மக்களோடு மக்களுக்காக களப்பணியாற்ற வேண்டும் என ரோஜா தெரிவித்துள்ளார். தேர்தலை பொறுத்தவரை கடைசி 2 மாதங்கள் தான் முக்கியமானது. அப்போது யார் மக்களை கவர்கிறார்களோ அவர்கள்தான் பெரும்பாலும் வெற்றி பெறுவார்கள். பணம் கொடுத்தோ உண்மை பொய் என எதையாவது சொல்லியோ மக்களை கவர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரிலீஸுக்கு முன்பே விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் கோடிகளை குவித்து வருகிறது. தமிழக திரையரங்க உரிமை ரூபாய் 100 கோடிக்கும், வெளிநாட்டு உரிமைகள் ரூபாய் 80 கோடிக்கும், ஆடியோ உரிமை ரூபாய் 35 கோடிக்கும் விற்பனை செய்யப்பட்டு உள்ளன. மேலும் டிஜிட்டல் உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் ரூபாய் 110 கோடிக்கு வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இத்திரைப்படம் ரிலீஸ் ஆகும் முன்பே இதுவரை படத்தின் மொத்த வருவாய் ரூபாய் 325 கோடியை தாண்டியுள்ளது. இத்திரைப்படம் பொங்கல் வின்னராக மாறுமா? ஜனநாயகன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.